கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எல்லாருமே கேட்டிருந்த ஆர்சிபியோட பிளேயிங் 11 இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவோடது போட்டாச்சு. இப்போ ஆர்சிபி அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸோடதும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்சிபி பிளேயிங் 11ல யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன், ஸோ அந்த 4 ஃபாரினர்ஸ் யாரா இருக்க முடியும், பெஸ்டான 11 ஸ்ட்ராங்கான 11 எதுவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை சேர்ந்த முன்னாள் வீரர் ஒருத்தர் உள்ள வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சரியான ஒரு பிளேயருங்கிற மாற்றம் கிடையாது. 2021 சீசன்ல செம்மையா பண்ணாரு. ஸோ எவ்ரி சீசன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுல ராஜஸ்தான் கூட ஒரு செஞ்சுரியும் அடங்கும். ஸோ வேற யாரும் கிடையாது, தேவ்தத் படிக்கல். அவருடைய பொசிஷன் ஓப்பனிங் தான். ஆனா RR வாங்கி அவர் 5வது 6வது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணிட்டாங்கிறதான் மனம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில தேவ்தத் படிக்கல் வந்த உடனே ஸோ அவங்களுக்கு குடிக்கக்கூடிய இடம் எதுவா இருக்கும் அப்படின்னா, நம்பர் 1 பொசிஷன்ல ஃபில் சால்ட் ஆடுவாரு. நம்பர் 2ல தேவ்தத் படிக்கல். 2 பேர் தான் ஓபனர்ஸ். ஒரு பக்கம் ரைட் ஹேண்டர், ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டர். அது மட்டும் இல்லாம இந்தியன் ஃபாரினர் அப்படின்னு சொல்லி எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது செட் ஆகுது. நம்பர் 3ல ஆப்வியஸா ஒன் டவுன்ல எப்பவுமே ஒன் அண்ட் ஒன்லி நம்மளுடைய கிங் கோலி. ஸோ 4th ரஜத் பட்டிதர் வருவாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வந்துட்டு வேற லெவல்ல வரப்போறாருங்கிறத மாற்றம் கிடையாது. ரஜத் பட்டிதருக்கு அவருடைய ஃபேவரட் பொசிஷனான அந்த மிடில் ஆர்டர் நம்பர் 4 கிடைக்க போகுது. அண்ட் அடுத்ததான் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். இந்த இடத்துல வில் ஜாக்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவர் இல்லாதனால அவருக்கு ரிப்ளேஸ்மெண்டா வந்த லியாம் லிவிங்ஸ்டன் நம்பர் 5 போடுவேன். நம்பர் 6ல டிம் டேவிட்டை போடலாம் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. பட் இருந்தாலும் ஜேக்கப் பெத்தல் இருக்கிறதுனால மேபி டிம் டேவிட்டை தாண்டியும் அவருக்கு போவாங்களா, ஏன்னா ஒரு யங் டேலண்ட் எந்த அளவுக்கு ஆடுறான்னு சொல்லி ஃபைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டூ ஆர் டை தான். ஒன்னு டிம் டேவிட் இருக்கணும், இல்லைன்னா ஜேக்கப் பெத்தல் இருக்கணும். பட் இருந்தாலும் நம்மளுடைய லிஸ்ட்டுக்காக ஜேக்கப் பெத்தல அந்த நம்பர் 6 அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா. நம்பர் 7 ஜிதேஷ் சர்மா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பஞ்சாபுக்காக பல ரன் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே இல்லை, ஸோ ரொம்ப முக்கியமான மேட்ச்ல அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல ரொம்ப க்ரூஷியல் ரன்ஸ் அடிச்சு கொடுத்த ஒரு பிளேயர் தான். பட் இருந்தாலும் நம்பர் 7 அப்படிங்கிற பொசிஷன் தான் ஒரு ஆடி ஆகணும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ். மேபி அவர் அந்த இடத்துல ஆடுறதுக்கும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அண்ட் நம்பர் 8 குர்னால் பாண்டியா. நம்பர் 9 புவனேஸ்வர் குமார், ஸ்விங் கிங் இந்த இடத்துல வராருங்க. அண்ட் நம்பர் 10ல ஜார்ஜ் ஹேசல்வுட் வருவாரு. நம்பர் 11 யஷ் தயால் அப்படிங்கிற மாதிரி முடியுது. ஸோ இம்பாக்ட் பிளேயரா வெளியில நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து கடன் வாங்கின தம்பியை மறுபடியும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவரு கூட ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உள்ள கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா சுயா சர்மா இருக்காரு. ஸோ அவரை கூட கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா ஒன்ஸ் அகேன் மறுபடியும் சொல்றேன். ஸோ கம்ப்ளீட் பிளேயிங் 11 பார்த்துருவோம். நம்பர் 1 ஃபில் சால்ட், நம்பர் 2 தேவ்தத் படிக்கல், நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 ரஜத் பட்டிதார், நம்பர் 5 லியாம் லிவிங்ஸ்டன், நம்பர் 6 ஜேக்கப் பெத்தல், நம்பர் 7 ஜிதேஷ் சர்மா, நம்பர் 8 குர்னால் பாண்டியா, நம்பர் 9 புவனேஸ்வர் குமார், நம்பர் 10 ஹேசல்வுட், நம்பர் 11 யஷ் தயால் இப்படிங்கிற மாதிரி பிளேயிங் 11 முடியுது. ஸோ இன்னும் ஏகப்பட்ட காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்தாலும் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த 4 ஃபாரினர்ஸ் தான் பெஸ்ட்டு. மேபி இதில் ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஜேக்கப் பெத்தல் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையன். அது மட்டும் இல்லாமல் நம்பர் 6ல வந்து ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம்னா, ஐ மீன் நான் இப்போ பிளேயிங் 11 சொல்கிறேன் இல்லையா, இதில் கூட அவங்க ஆடணும்னு அவசியம் இல்லை, ஸ்வாப் பண்ணி கூட ஆடலாம். ஆனால் அந்த இடத்துல டிம் டேவிட் வரக்கான சான்ஸ் இருக்குமோங்கிற மாதிரி தான் என்னுடைய யோசனை. ஸோ இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் பிளேயிங் 11. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க யார் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா 8 வரைக்கும் பேட்டிங் லைனப், குர்னால் பாண்டியா வரைக்கும் பேட்டிங் லைனப் இருக்கு. அண்ட் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரஜத் பட்டிதர், ஜேக்கப் பெத்தல் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் 3 பேர் தாக்கி பிடிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 2 பேர் ஓரளவுக்கு பேட்டிங் ஆனா போதுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு குர்னால் பாண்டியாவும் ஜிதேஷ் சர்மாவும் இருக்காங்க. ஸோ ஓவராலா ஓப்பனிங் ஆகட்டும், மிடில் ஆர்டர் ஆகட்டும், அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஜோஷ் ஹேசல்வுட் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு புவனேஸ்வர் குமார், யஷ் தயால் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு 11 எல்லா கேட்டகரியிலையுமே, அதாவது பவுலிங், பேட்டிங், ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட், அண்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர், இது எல்லாத்துலையுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வகையில் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எங்கேயுமே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேப்பா, எல்லாம் மேக்ஸிமம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ ஃபேனா? ஓகேவா இந்த 11? ஸோ அதை தாண்டி உங்களுடைய பர்சனல் 11 எதுவாக இருக்கும், என்னுடைய ஸ்குவாடுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.